வண்டி பெரியாருன்ற இடத்துல அன்னபூரணா ஹோட்டல் அன்னபூரணா எக்ஸாக்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஏவிடி அவுட்லெட் அன்னபூரணா வண்டி பெரியார். இந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் திருப்பி பம்பாக்கு காரை பார்க்கிங்கில் போட்டுட்டு இதில் இருமுடியெலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இப்போ பம்பைக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். பம்பாவில் குளித்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து நாங்கள் பம்பாவில் இருந்து மலை ஏறுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். கைஸ், இப்போது வந்து தஞ்சாவூரில் இருக்கோம். ஸோ இன்னைக்கு டேட் வந்து 17th December 2022 சாட்டர்டே. காலையில் 8:10 தஞ்சாவூர்லேருந்து போய் கிளம்புறோம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 7-8 போல் பம்பாவில் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம பார்ப்போம். கொடைக்கானலுக்கு நம்ம வரும்போது இங்கே தானே சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு இங்கேயா? இங்கே சாப்பிடலையே. சரவண போடு இந்த இடம் தான் காலையில் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டினமே. மலை மேலே தான் விட மாட்டானுங்களா? அப்போ விட்டுட்டானுங்களா? அவ்வளோதானா? அங்கே வாரு, அங்கே வாரு.
சதீஷை முடிச்சு விட்டுருப்பான். மொத்தத்தையும் முடிச்சிருப்பான் சதீஷ் சோழி அவனுக்கு. அது உள்ள என்ன ஏற்றிட்டு போறாங்க பாத்தியா, எரும மாடு. இவன் பாரு டேய் சம்பந்த மேல ஏறிடுறான். அப்பா கண்டிப்பா முடிச்சாச்சு. சதீஷ் அந்த கார்காரன் கல்ல விட்டுருக்குங்க. கண்டிப்பா கொண்டு போய் எப்படி நிறுத்தினா சபரிமலைக்கே 100 கிலோமீட்டர் தான் போட்டிருந்தது. நம்ம 25 கிலோமீட்டருக்கு முன்னாடினா 75 கிலோமீட்டர் தான். இப்போ நான் மலையில் ஒரு 40 கிலோமீட்டர் போகணும்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 35 கிலோமீட்டர் தான். செந்தில் நம்மளை சுற்றி தான் விட்டாங்களா? கரெக்டாக தான் வரமா? இல்லை இல்லை ஏதோ செக் போஸ்ட் வரும்னு சொன்னீங்க, அதான் கேட்டேன். அப்படியா? ஓகே ஓகே. நான் நீ வேற சொன்னியா, இல்லைன்னா டிஎஸ்டிக்குள்ளெல்லாம் கூடி போக சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஒரு வேலை அதான் நினச்சேன். ஓ ஓகே ஓகே. அதை கிராஸ் பண்ணல. ஓகே ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்க தோ தோ உள்ள போங்க உள்ள போங்க. ராஜகோபால் இப்போது வண்டிப்பெரியாறுன்ற இடத்துல அன்னபூரணா ஹோட்டல் அன்னபூரணா எக்ஸாக்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஏவிடி அவுட்லெட் அன்னபூரணா வண்டிப்பெரியார். இந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து நாங்கள் திருப்பி பம்பாக்கு வந்து கிளம்புறோம். பம்பாக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் அந்த லொக்கேஷன், இதுதான் அந்த வியூவு. சுற்றி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. மேக்ஸிமம் நைட்டுக்குள்ளே வந்து சாமி பார்த்துருவோம். நைட்டுக்குள்ளே சாமி பார்த்துருவோம்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வந்து கூட்டம் இல்லை. கூட்டம் இருக்குது, பட் லாஸ்ட் வீக் இருந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து இல்லை இன்றைக்கி. ஸோ இதுக்கு முன்னாடி சாமி பார்த்தவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அதை வச்சு சொல்கிறேன்.
சென்னையிலேருந்து ட்ரெயின்லலாம் வராங்கல்ல சைஸு, இங்கே பூனலூர்னு போட்டுருக்கு பாருங்க, அங்கே தான் ஜங்ஷன் இருக்கு. அங்கே இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் அல்லது இந்த மாதிரி ஜீப் சர்வீஸ் நிறையா இருக்கும். இதுனா கேப் தானா? பார்த்தீங்களா குரூப் டி செட்டு. தெரியுதுல்லங்க இங்கே கீழேயா? இந்த அந்த இடத்துல ஷெட்டு மாதிரி இருக்கு. அதுக்கிட்ட இங்கே மறைச்சிருச்சு. அதுக்கிட்ட போனீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக முடிச்சிட்டேன். இந்த கீழே ஷெட்டு தெரியுது. அப்படியே போட்டுக்கலாம் போல இருக்குதா? காரை பார்க்கிங் போட்டுட்டு இதில் இருமுடியெலாம் எடுத்துக்கிட்டு இப்போ பம்பைக்கு போகிறதுக்காக பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ நிலக்கல் பேஸ் கேம்பில் இருந்து பம்பாக்கு போயிட்டுருக்கோம் பஸ்ஸில். நிலக்கல் உடனே குளிச்சுடுவாங்க, ஓடிடலாம். பம்பாவில் குளித்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து நாங்கள் பம்பாவில் இருந்து மலை ஏறுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம்.